Daily. Taste the Daily. யார் முதலில் பெட்ரோல் போட்டுக்கொள்வது என தொடங்கிய வாக்குவாதம் வீட்டை கொளுத்தும் அளவிற்கு கலவரமாக மாறியிருப்பது அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. மே 5ஆம் தேதி மாலை ஊரே ஒன்று கூடி திருவிழாவை நடத்திய நிலையில் இரவில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவடைந்து அவரவர் வீட்டிற்கு ஊர் மக்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஊரடங்கிய வேளையில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல் போட சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பு இளைஞர்களும் சென்ற நிலையில் இரண்டு தரப்புக்கு இடையே யார் முதலில் பெட்ரோல் போட்டுக்கொள்வது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருதரப்பு இளைஞர்களும் ஒருவரை ஒருவர் வசைபாடிக் கொள்ள ஒரு கட்டத்தில் பிரச்சனை முற்றி கைகலப்பாக மாறிப்போன நிலையில் கலைந்து சென்றனர். இதனை அடுத்து ஒரு தரப்பு இளைஞர்கள் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களை பின்தொடர்ந்து அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வம்பிழுத்ததாக சொல்லப்படுகிறது. அங்கும் இருதரப்பினரிடையே அடிதடி நிகழ அரிவாளாலும் வெட்டி கொண்ட நிலையில் கூரை வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது பெரும் கலவரத்தை தூண்டியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்திய பிறகு காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரு தரப்பினரிடையேயான மோதலின் போது காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இருதரப்பைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இரு தரப்பினரிடையேயான முரட்டு போக்கு அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தையும் காவல்துறையின் ஜீப்பின் கண்ணாடியையும் அடித்து நொறுக்கும் வரை சென்றது. இதன் விளைவு அவ்வழியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதோடு கோவிலில் இருந்த மக்களையும் அனுப்பிவிட்ட போலீசார் வடகாட்டு கிராமத்தையே கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கு முன்பாக மாரியம்மன் கோவில் திருவிழாவை யார் நடத்துவது என்பதிலும் புறம்போக்கு இடத்தில் ஐயனார் கோவில் வைத்து பட்டியல் இனத்தவர்கள் வழிபடுவதிலும் இருதரப்பினரிடையே மோதல் போக்கு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவமானது குடிபோதையில் இருதரப்பு இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக விளக்கமளித்த காவல்துறை, கோவில் திருவிழாவில் வீடுகளுக்கு தீ வைப்பு, காவல் ஆய்வாளருக்கு வெட்டுக்காயம், 5 பேருக்கு அரிவாள் வெட்டு என வந்த தகவல் வதந்தி என்றும், மேலும் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் காயமடைந்ததாக கூறி சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக கலவரத்தை தூண்டியதாக பட்டியலினத்தைச் சேர்ந்த 13 பேர் மற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் பாக்கியராஜ். Taste the Daily.